மரியாதை இல்லாம பேசுன உன்னை என் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். ரம்யா விடு, ஏதோ கோவத்துல பேசுறான். அதே மீனாட்சி உனக்கு கிடைப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. மீனாட்சி கிடைக்கிற வரைக்கும் இவன் இப்படி பைத்தியமா தான் இருப்பான். தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க. ரம்யா உன் கோவம் எனக்கு புரியுது. நானும் உங்களை மாதிரி கோவத்துல எதுவும் செய்ய முடியாது. மீனாட்சிய நாம பிரிச்சு கூட்டிட்டு வந்ததா இருக்கக்கூடாது. அவளா அவனை பிரிஞ்சு வரணும். நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவளா வருவான்னு எனக்கு தோணல. வருவா, நான் வர வைப்பேன். நான் நினைச்சா அந்த ஜீவாவை காலி பண்ணிட்டு உன் கூட மீனாட்சிய சேர்த்து வைக்க முடியும். ஆனா அதை விட மீனாட்சிய உன்னை செலக்ட் பண்ணி உங்ககிட்ட வரணும். அப்பதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். அவளுக்கு நம்ம மேல எந்த டவுட்டும் வராம இதை நம்ம செய்யணும். அதே இதை என்கிட்ட விட்டுரு. திரும்ப இந்த மாதிரி எதுவும் செய்யாத. அதான் மாமா சொல்றாருல, உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிடாத. உள்ள போ. இவனை ரொம்ப நாள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களை நம்பிதான் நான் அத்தனை பேர் முன்னாடி சவால் விட்டுருக்கேன். மீனாட்சிக்கோ ஆதிக்கோ கல்யாணம் நடக்கணும். அது நீங்க செஞ்சே ஆகணும். வாசு, இப்பவே உனக்கு மரியாதை குறையுதே. என்ன பத்தின உண்மை தெரிஞ்சா அந்த மரியாதை மொத்தமா போயிடும். உன் ஒய்ஃபும் இந்த விஷயத்துல உன்னதான் முழுசா நம்புறாங்க. நீ எதுவும் செய்யாம விட்டா நீ பயந்த மாதிரி ஆயிடும் வாசு. ஒருத்தரோட பார்வையே போக போது அது உனக்கு வெற்றி சாதனை இல்ல? அப்படி ஒரு சந்தோஷம். வேணும்லாம் எதுவும் இல்ல, போட்டியில தெரியாமலாம் இல்ல, நீ தெரிஞ்சே பண்ணிருக்க. இல்ல மீனாட்சி, உனக்கு நீ நினைச்சது நடக்கணும். மத்தவங்களுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல. கழுத்துல திருட்டுத்தனமா தாலி கட்டினவன் தானே நீ. மீனாட்சி, என் சொந்த காசுல உனக்கு தாலி வாங்கணும்னு நினைச்சேன், அது தப்பா? ஒருத்தரோட கண் பார்வையை பறிச்சு எனக்கு தாலி வாங்கி போடுவியா? உன் ரத்தத்திலேயே வயலன்ஸ் தான் இருக்கு. இந்த தாலிய பாக்குறப்ப அடிப்பட்ட ஆளோட ஞாபகம் தான் வருது. கேரு, நான் என்னமோ வேணும்னு அடிச்ச மாதிரி பேசுற. ஆட்டத்துல ஒன்னு 2 அடி படதான் செய்யும். எனக்கும் நிறைய அடிபட்டு இருக்கு மீனாட்சி. எவ்வளவு அடிபட்டாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. சொந்த காசுல உனக்கு தாலி வாங்கணும்னு நினைச்சது தப்பா? நான் நியாயமா தானே ஜெயிச்சேன். வேர்வை சிந்தி உழைக்கிற காசுதான் நியாயமா இருக்கும். இது இன்னொருத்தரோட ரத்தத்துல வந்த காசு, பாவ பணம். உன் பாவத்தை நான் கழுத்துல மாட்டிருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக எதுவுமே பண்ணாத. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. என்னங்க, இந்தாங்க சாப்பாடு. நேரத்துக்கு சாப்பிடுறதே இல்ல நீங்க. அத குடு குடு. என்ன சொன்ன? நேரத்துக்கு சாப்பிடணுமா? நீ சொன்னா சரியாதான் இருக்கும். ஏங்க, சாப்பாடு பிடிக்க சொன்னா கைய பிடிச்சிட்டு இருக்கீங்க. ஏய், நீ முதல்ல உட்காரு. ஏங்க, உன்னை என்னைக்கும் கைவிட மாட்டேன்னு சொன்னல, அதான். டயலாக் எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா செயல்ல எதுவும் காட்டுறது இல்ல. ஏய், என்ன இப்படி சொல்லிட்ட? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்னங்க, ஒழுங்கா சாப்பிடுறேன்னு சொன்னீங்க, ஆனா ஒழுங்கா சாப்பிடவே மாட்டீங்க. ஓ, சாப்பாட சொன்னியா? சரி, நீ வேணா என் கூடவே வா. ஏன்? ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட வைங்க. ஆனா ஒண்ணு, நீ என் பக்கத்துல இருந்தோ எனக்கு பசியே இருக்காது. அது வேற பிரச்சனை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ கூடவே இருந்தா இன்னும் நல்லாதான் இருக்கும். இருப்பியா தேனு?
இதே மூட்ல வியாபாரத்துக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும். ஆ? யா வியாபாரத்தை எங்க பாப்பீங்க? என்னதான் பாத்துட்டு இருப்பீங்க. பின்ன என் பொண்டாட்டிய நான் பார்க்காம வேற யாரு பாப்பாங்க? ம், நல்லா பாப்பேன், உத்து பாப்பேன், அப்புறம் இப்படி ரசிச்சு பாப்பேன். ம்? எங்க தேனு, விடுங்க. தேனு. கீழே போ. தேனு, போயிட்டு வந்துடுறேன். என்னங்க நீங்க? ஏய் ஆ, அப்பதான் என்னத்த தோல்ல எடுத்து போட்டுக்கிட்டு துண்டா பார்த்தா எவன்டா துண்டுக்கு நாடா வச்சிருக்கான்? இது உன் பொண்டாட்டியோட உள்பாவாடை. கருமம் அதை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க, அறிவு கெட்டவனே. வா தூக்கி போட்டுப்பா. தேனு, உன்கிட்ட நான் டவல் தானே கேட்டேன். இத கொடுத்துருக்க. நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன். ஐயோ, மானம் போச்சு. ஏய் இது வீடா இல்ல பார்க்கான்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கணும். போய் வேலையை பாரு. எனக்கு எதுவுமே நடக்காது. சரி, நான் கிளம்புறேன். எங்க எங்க? தேனு, என்ன பாட்டி போயிட்டாங்க. நோ டென்ஷன். அப்படியா? ம். அப்புறம் வரும்போது என்ன வேணும்? ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணுமே வேண்டாமா? அதான் அப்பப்ப குடுத்துட்டு இருக்கீங்களே. தேனு,